விவசாய நலம் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தேவையான நிலங்களை எங்களது சேனல் மூலமாக நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். உங்களது நிலங்களை விற்பனை செய்ய வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் விற்பனை செய்து தருகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது 2 ஏக்கரா 10 சென்ட் தோட்டங்க. இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நல்ல சதுரமாக அமைஞ்சிருக்குங்க. நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டத்தில் தென்னை மரம் பார்த்திங்கன்னா 45 தென்னை மரம், எல்லாமே பெரிய மரங்க. நல்ல காப்பில் அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டத்தோட சரிவுன்னு பார்த்திங்கன்னா வடசரிவு பூமியாக அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா இது வாயு மூலையில் நம்ம இப்போ நிற்கிறோங்க. இதுதான் இந்த தோட்டத்தோட வாயு மூலைங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஈசானிக்கு போகுதுங்க. ஈசானி மட்டும் கொஞ்சம் கட்டாகி வருங்க. ஈசானி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி கிணறு, கூட்டு கிணறு அமைஞ்சிருக்குங்க. இந்த கூட்டு கிணத்துல பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி முறை பார்த்திங்கன்னா வாரத்தில் 4 நாளைக்கு நமக்கு தண்ணி முறை இந்த கிணத்துல அமைஞ்சிருக்குங்க. இந்த வாயு மூலையிலிருந்து பார்த்திங்கன்னா அப்படியே குபேர மூலைக்கு ஸ்ட்ரைட்டாக போகுதுங்க. குபேர மூலை கொஞ்சம் ஏர்வையாக வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க. இந்த பூமியோட மண் பார்த்திங்கன்னா இது மகிழ மண்ணுங்க. செம்மண்ணும் வராது, களிமண்ணும் வராதுங்க. இந்த மண் பார்த்திங்கன்னா எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இதுதான் நமக்கு குபேர மூலையாக இந்த பூமியில் அமைஞ்சிருக்குங்க. இந்த குபேரமலையிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டிங்கன்னா நேராக அக்கினி மூலைக்கு போகுதுங்க. இந்த அக்கினி மூலையில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கருப்பராயன் கோயில் அக்கினி மூலையில் அமைஞ்சிருக்குங்க. அது இந்த தோட்டத்துக்கார எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கோயிலுங்க. அந்த கோயில் இருக்கிறதுனால நமக்கு அக்கினி மூலையும் கொஞ்சம் கட்டாயி தான் வருங்க. இந்த தென்னை மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மரங்க. ஒரு 25 வருஷம் 30 வருஷம் மரங்க, பெரிய மரங்க. எல்லாமே நல்ல காப்பில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கூட்டு கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி நல்ல மேலேயே அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு கிணத்தை காட்டுறேன் பாருங்கள். இந்த பூமி நம்ம பெரிய வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறதுனால இந்த ஏரியாவில் தண்ணி சோர்ஸ் எப்போவுமே குறைவு இருக்காதுங்க.
ஒரு 7.5 HP சர்வீஸுங்க. கிணத்துல பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குங்க. கிணறு நல்ல பெரிய கிணறுங்க. நல்ல மேலாவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அமைஞ்சிருக்குங்க. இந்த கிணறு போக ஒரு போரும் ஒன்று இருக்குங்க. அதுவும் கூட்டு போர் தான். கிணத்துல தண்ணி ஊற்றிட்டு இருக்கு பாருங்கள். இந்த கிணத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஈசானி கட்டாகுதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த இடத்துல கொஞ்சம் கட்டான மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த பூமியோட ரோடுவேஸ் அளவு பார்த்திங்கன்னா 200 அடி ரோடுவேஸ் அளவு மட்டும் இந்த பூமிக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த பூமி கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. அந்த கோயில் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து கோயிலுங்க. நமக்கு இந்த அக்னி மூலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டாயி வருங்க. இந்த பூமி பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து கொஞ்சம் ஒரு 2 அடி குழியாக தான் அமைஞ்சிருக்குங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 2 அடி குழியாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம். கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சிறுவலூர் போகிற வழியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. இந்த பூமியோட விலையை கேட்டிங்கன்னா ஏக்கர் 1 கோடி ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க. இது இறுதியான விலை கிடையாதுங்க. கொஞ்சம் குறைச்சி பேசலாம். தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த பூமியை பாருங்கள். பிடிச்சிருந்தா பார்ட்டிக்கிட்ட நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாம். மேலும் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது தோட்டமோ காடோ தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பூமியோட விலை நிலவரம், இந்த பூமியோட ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் உடனடியாக கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.